எஸ்ஐகளே பாருங்க அடுத்தது என்னவாம் பொருள் ஒன்றின். இங்கிலீஷ் மீடியக்காரர் இங்கிலீஷ் பேப்பரை பாருங்க, நான் தமிழ் மீடியத்துல வாசிக்கிறேன். பொருளொன்றின் சமநிலைக்கு மூன்று சமாந்தரமற்ற ஒருதள விசைகள் தொழிற்படும் போது அவ்விசைகளில் தேவைப்படும் நிபந்தனை 2 தருக. என்ன? ஒரு பொருளின் சமநிலைக்கு ஈக்குபிரியமா இருக்கணுமா மூன்று நண்பரலல் போர்சஸ், மூன்று சமாந்தரமற்ற விசைகள். இதுக்கு நிபந்தனை என்று கேட்கிறார். அவர் ஒரு தள விசைகள் என்று சொல்லிட்டாரല്ലോ, இப்ப ஒரே தளத்தில் இருக்கணும் என்று சொல்லணுமோ? ஒரே தளத்தில் இருக்கணும், சேம் பிளேன்ல இருக்கணும்ன்றது தேவையில்லை இல்லையா? அவர் சொல்லிட்டாரு ஒரே தள விசைகள் ஒரு தள விசைகள் தொழிற்படும் போது இல்லையா? இப்ப தேவைப்படும் வேற நிபந்தனை என்ன? ஒன்று விளையுள் விசை பூச்சியமா இருக்கணும், பெஸ்பாட் எல்லாம் விளையுள் விசை பூச்சியமா இருக்கணும், ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். விளையுள் விசை பூச்சியமாக இருத்தல் வேண்டும். அடுத்தது எந்த ஒரு புள்ளி பற்றியும் திருப்பம் பூச்சியமா இருக்கும். ஓகே, என்னது? மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் about any point should be 0. விளையுள் விசை 0வா இருக்கணும், ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் 0, திருப்பம் 0வா இருக்கணும். about any point, நீங்க எந்த பாயிண்ட் எடுத்தாலும் திருப்பம் 0வா இருக்கணும். இது ரெண்டு தான் என்ன கண்டிஷன். இப்ப நார்மலா ஒரு கம்பல்சரியான கண்டிஷன், கட்டாயமான நிபந்தனை என்ன? சேம் பிளேன்ல இருக்கணும்ன்றது. ஆனா இங்க சேம் பிளேன்ன்றது அவரே சொல்லித்தாருன்றதால நான் அதை கேட்கல, அதை விட வேற ரெண்ட கேட்கிறேன். ஓகே தானே? அதுல இன்னொன்று எழுதலாம், என்னது? மூன்று விசைகளும் ஒரு புள்ளியில சந்திக்கணும். நீங்க இந்த திருப்பம் 0வா இருக்கணும்ன்றதுக்கு பதிலா, இந்த மொமெண்ட் 0வா இருக்கணும்ன்றதுக்கு பதிலா மூன்று விசைகளும் ஒரு புள்ளியில் சந்திக்கணும். ஓகே, ஏன்? ஒரு புள்ளியில சந்திக்குதுன்னா திருப்ப பூச்சியம் தான். அப்ப இதை விட மூன்று விசை என்று மென்ஷன் பண்ணபடியா அதை எழுதுறது பெட்டர். என்னது? மூன்று விசைகளும் ஒரு புள்ளி சந்திக்க வேண்டும், சமாந்தரமற்றது எல்லாம். அதை எழுதுங்க. விளையுள் விசை பூச்சியமா இருக்கணும். அடுத்தது மூன்று விசைகளும் ஒரு புள்ளியில சந்திக்கணும். செகண்ட் பார்ட் பாருங்க. விசை திருப்ப கோட்பாட்டை தருக. எது? பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட், விசை திருப்ப கோட்பாடு. என்னென்று வரும்? என்ன கோட்பாடு? ஒரு பொருள் சமநிலையில இருந்தால் வலஞ்சுழி திருப்பமும் இடஞ்சுழி திருப்பமும் சமம் இல்லையா? if body is in the system is in equilibrium, if the system is in equilibrium, clockwise moment about any point is equal to anti-clockwise moment about the same point. Okay, ஒரு தொகுதியின் ஒரு புள்ளி பற்றிய வலஞ்சுழி திருப்பம், ஒரு பொருள் ஒரு தொகுதி சமநிலையில் இருக்கும் போது, ஒரு தொகுதி சமநிலையில் இருக்கும் போது ஒரு புள்ளி பற்றி வலஞ்சுழி திருப்பம் அதே புள்ளி பற்றிய இடஞ்சுழி திருப்பத்துக்கு சமம். ஓகே, ஒரு புள்ளி பற்றிய வலஞ்சுழி திருப்பம் அதே புள்ளி பற்றிய இடஞ்சுழி திருப்பத்துக்கு சமம். இந்த ரெண்டும் சொல்ல தெரியன, அது நீங்க தியரிய பார்த்து எழுதி கொள்ளுவீங்க. எக்ஸாம் பேப்பர்கள் செய்யக்குள்ள இதுகள் எழுத தெரியாட்டிக்கு
பார்த்துட்டு விடாயங்கோ, பார்த்தவருக்கு ரைட் பண்ணுங்க, எழுதுங்க. எழுதத்தான் என்ன செய்யும், வரும், ஞாபகப்படும். ஓகே, ரைட். அடுத்தது பாருங்க. உயரமான கட்டடங்கள் அமைக்கப்படும் போது தரையிலிருந்து உயரத்திற்கு பாரமான பொருட்களை எடுத்து செல்ல பயன்படுத்தப்படும் சுமை தூக்கியை படம் காட்டுகின்றது. நவக்கிரேன் ஒன்று தந்திருக்க. சுமைதாங் தூக்கியின் அடி தரையில் நிறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பேஸ் வந்து தரையில நிலைப்படுத்தப்பட்டிருக்குது. இங்க இருந்து ஒரு கவுண்டர் வெயிட் ஒன்று இருக்கும். இங்க ஒரு ஸ்ட்ரிங்க கனெக்ட் பண்ணியிருக்கார். இதுலதான் இந்த கொழுக்கி இருக்குது, கூப். என்ன இதை இறக்கி தான் என்ன செய்வார், சாமான தூக்குவார். இந்த கவுண்டர் வெயிட் என்ன செய்யும், அட்ஜஸ்ட் ஆகிக்கொள்ளும். இங்கால பக்க திருப்பத்துக்கு இங்கால பக்க திருப்பத்தை ஈக்குவேட் பண்றவர் வேணும் இந்த கவுண்டர் வெயிட். அதை நான் முன்னுக்கு பின்னுக்கு அசைச்சு கொள்ளும். ஓகே, அப்ப இப்ப இது ஓகே. இந்த டோக்கரேட்ல கொஞ்சம் பாயிண்ட்கள் வந்திருக்கார். சி என்ற ஒரு பாயிண்ட் வந்திருக்கார். டி, ஜி, இ, எஃப், உங்க ஹெச், ஏபி இருக்காரு. கணிப்பிற்கு டிஜி, இஜி, நீளத்தை புறக்கணிக்க. இந்த தூரங்களை புறக்கணிக்கலாம் இதுல இருக்கிற. ஓகே, ஏடி சமன் 10 சென்டிமீட்டர், 10 மீட்டர். இங்க இருந்து இங்க ஏடி 10 மீட்டர், இஎஃப் 4 மீட்டர். இந்த இதுக்குள்ள இருக்கிற சின்ன தூரத்தை புறக்கணிக்க சொல்லிட்டார். இவற்றின் திணிவு 50 கிலோகிராம். இது ஏடின திணிவு 50 கிலோகிராம். பிறகு 50 கிலோகிராம் per மீட்டர் இல்லையா, இது வெயிட் வந்து 50 கிலோகிராம் per மீட்டர். துரள்ளி கொழுக்கியின் மொத்த திணிவு 100 கிலோகிராம். துரள்ளி கொழுக்கியின் திணிவு 100 கிலோகிராம். துரள்ளி சட்டத்தின் முனை ஏயிலிருந்து சி வரை அசையக்கூடியது. பிஹெச்எஃப் இலைகளின் திணிவு புறக்கணிக்கத்தக்கது. ரைட், இரண்டும் வெவ்வேறு இலைகள். இது பிஹெச்எஃப், ஹெச்எஃப். ஓகே, வாங்குவேன். இப்ப என்ன இன்னும் தரவு தந்திருக்கார். முதலாவது கேள்வியை பாருங்க, நான் தேவையானதுக்கு வருவோம். பிறகு ஏ பாட்டுல சட்டங்கள் ஏடிஎஃப் துரள்ளி கொழுக்கி சமநிலைப்படுத்தும் சுமை எம் ஆகியவற்றின் விளையுள் ஈர்ப்பு மையம் ஜியில் வருமாறு சமநிலைப்படுத்தும் சுமையின் திணிவு தெரிவு செய்யப்படுகின்றது. எது இந்த எம். இப்ப என்ன எல்லா சிஸ்டத்தின் புவியீர்ப்பு மையம் எங்க வரணும், இந்த ஜியில வரக்கூடிய மாதிரி செய்யணுமா, அதுக்கேற்ற மாதிரி அந்த எம் செலக்ட் பண்றார். ஓகே, எம்மினை கிலோகிராமில் கணிக்க. இப்ப அந்த எம்ம கணிக்கணும். எப்படி கணிக்கிறது, இப்ப இது 100 கிலோகிராம். இப்ப இந்த கோலின் வெயிட் என்ன,
கோல் மொத்தமா எவ்வளவு நீளம்? 14 மீட்டரா? சோ கோல்ட மொத்த நீளம் 14 இல்லை, இங்கால 4, இங்கால 10. சோ 14 மீட்டர். 14 மீட்டர் இந்த நீளம் எவ்வளவு? 14 மீட்டர் இந்த நீளம் எவ்வளவு? 700. அது எங்க இருக்கும்? அது என்ன நடுப்புள்ளியில? நடுப்புள்ளி எங்க இருக்கும்? 7 மீட்டர் தூரத்துல இருக்கும். அப்ப எவ்வளவு? 700. 700 கிலோகிராம் இல்லையா? 7000 நியூட்டன். இப்ப இது எங்க இருக்கு? நடுவுல இல்லோ. 14 நடு என்றா இவ்வளவு 7. சோ 10 7 போட இவ்வளவு 3. இங்க இருந்து 3 மீட்டர். சரி. அதுல சிடி 2 மீட்டர், பிடி 5 மீட்டர். இந்த 100 கிலோகிராமுக்குரிய தூரம் 5 மீட்டர். நீங்க தரவுகள் எல்லாத்தையும் போட்டீங்க, நாங்களை கேள்வி செய்யறது ஈஸி. ஒரு ஆள் எப்படி 7000 வந்ததாமா? இந்த கோளின் மொத்த நீளம் வந்து எவ்வளவு? 14 மீட்டர். தின்னாலும் இது 1 மீட்டருக்கு 50 கிலோகிராம். 1 மீட்டர் நீளத்தின திணிவு 50 கிலோகிராம் வேண்டா. 14 மீட்டர் திணிவு எவ்வளவு? 700 கிலோகிராம். அப்ப 7000 நியூட்டன். அது அவ்வளோத்தினை நடுவுல வெளிப்படும். இப்ப என்ன போடுவோம்? இந்த இடத்துல எங்களுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி வரணும். இப்ப ஜி பற்றி வலஞ்சுழி திருப்பம் இடஞ்சுழி திருப்பத்துக்கு என்ன? clockwise moment about g is equal to anti-clockwise moment about g. இப்ப clockwise moment என்னதால வருது? இது இந்த mg ஆல வருது இல்லையா? mg into இந்த தூரம் அளவு 4 மீட்டர். அப்ப mg into 4 சமன் anti-clockwise moment என்ன? இடஞ்சுழி திருப்பம் 700 தர 3. சாரி 7000 தர 3 சக இது 1000. 100 கிலோகிராம் 1000 நியூட்டன். எவ்வளவு தூரம்? 5 மீட்டர். இப்ப எல்லாத்துலயும் ஒரு 10 போயிடும். போனா இது 4m சம. இது 2100. இது 500. அப்ப 2600. அப்ப எவ்வளவு? 2600/4. 6 20 5 650 கிலோகிராம். ஓகே. இந்த சுமையின் திணிவு 650 கிலோகிராம். ஓகேடா? இதுல நான் கேட்டதுல ஒரு சின்ன சிக்கல் என்ன? அவர் இந்த தூரத்தை புறக்கணிக்க சொல்லிட்டாரு. எல்லாம் ஆக்சுவலா அந்த தூரம் இருக்கு. அவர் சிடி 2 தந்திருக்காரு. சிடி 2 மீட்டர் தந்திருக்காரு. அப்ப நாங்க இப்ப 7000 போடலாம். அது என் சி எந்த புள்ளியும் தெரியல. இப்ப நடுவுல போட்டா எங்களுக்கு சீல தொலைப்படணும் இல்ல தானே? நீ அங்காலையும் இங்காலையும் போட்டாலும் இதேதான் வரும் நினைக்கிறேன். என் சீல தான் புவிமயம் இல்லை. சிடி எங்களுக்கு இப்ப தேவையில்லை. எனக்கு என்ன தேவை? இது இந்த நடுவுல இந்த துணிவு இருக்குமென்று போடுறேன் சரிதானே? அப்படி இல்லையா? நாங்க இந்த கோல்ட வெயிட்ட எவ்வளவு இங்க போடுவோம். அப்ப அதான் வரும்னு நினைக்கிறேன்னு பாப்போம். 4 மீட்டருக்கு என்ன துணிவு? இந்த கோல்டு நிலை 4 மீட்டர். 4 மீட்டருக்கு 200 கிலோகிராம். அப்ப 2000 நியூட்டன். இந்த கோளுக்கு 5000 நியூட்டன். யா. இப்பவும் என்ன வரும்? இதுக்கு திருப்பம் போட என்ன போடுவீங்க? 5000 தர 5000 தர 5 போடுவீங்க. இதுக்கு 2000 தர 2 போடுவீங்க. அது அந்த பக்கத்துக்கு. இங்கால வந்து கழிக்கணும்.
நான் எழுதி காட்டுறேன். இப்ப இது அழிக்க வேணும், அப்படியே இருக்கட்டும். இதுக்கு இப்ப சி பற்றி ஜி பற்றி விளைஞ்சுழி, ஜி பற்றி இடஞ்சுழி போட்டா இங்க என்ன வரும்? விளைஞ்சுழிக்கு எம் இன்ட்டு 4 பிளஸ் 2000 இன்ட்டு 2. இது ஓகே தானே? 2 மீட்டர். இந்த பக்கம் என்ன வரும்? 1000 தர 5 பிளஸ் இது 5000 தர 5. எல்லாத்துலயும் ஒரு சைவரை வெட்டலாம். இதுல எம்ஜிஏ அப்ப 4m இஸ் ஈக்குவல், இது 500, அது 2500, இது sin 400. அப்ப என்ன வருது? 2600 பை 4. இதேதான் வருது, 650 தான். Right. நான் இப்ப முதல் போட்டதின்படி போறேன். இது இந்த டோட்டல் வெயிட் வந்து 7000, அதாவது நடுவில் இருக்கும். அது எப்படி பார்த்தேன்? இது 10 மீட்டர். சோ 10 மீட்டர் இல்ல, சாரி 14 மீட்டர். மொத்தமா 14 மீட்டர் இல்ல, நடு 7 மீட்டர்ல வரும். இவ்வளவு 7 மீட்டர், அப்ப மிச்சம் 3 மீட்டர். இந்த சிடி 2ன்றது வேற கான்செப்ட் தந்திருக்கு. ஏ டு சி மூவ் ஆன் பண்றது தந்திருக்கு. சரி, இப்ப இது 650. ஓகே. அடுத்து என்ன கேட்கிறார்? புரள்ளி பியில் உள்ள போது இழை பிஹெச்சின் இழுவையை காண்க. ஓகே, இந்த இழுவையை காண்டாமா? எப்படி? ஆங்கிள் 37 தான் இருக்கு. எஸ். நான் இப்ப என்ன செய்ய போறேன்? இவருடைய சமநிலையை மட்டும் பார்க்க போறேன். வேற என்ன சமநிலையா? ஏடி இந்த ஈக்குலிபிரியத்தை மட்டும் பார்க்க போறேன். ஓகே ரைட். நான் இப்ப இந்த ஆன்சர் அளிக்கிறேன். எம் 650 வந்தது, ஞாபகத்தில் இருக்கட்டும். இப்ப செகண்ட் பார்ட். நான் இப்ப ஏடிய மட்டும் எடுக்கிறேன், என் விசையில மார்க் பண்றதுக்காண்டி. இந்த டி வந்து இப்படித்தானே இருக்குது. அப்ப இந்த டீக்கு 2 கூறு போடலாம். சோ கம்போனன்ட்ஸ் போட்டா என்ன வரும்? இந்த டீயை விட்டுட்டு இந்த திசையில என்னக்க போன டி சைன் 37, இது டி காஸ் 37. அது எங்களுக்கு தேவையில்லை. சோ இந்த பாயிண்ட்ல துரள்ளி இருக்குது. துரளி வந்து இந்த இடத்துல இருக்கு 1000 நியூட்டன். இப்ப நான் ஏடிய மட்டும் தான் பாக்குறேன். ஏடியின் வெயிட் என்ன? ஏடியின் வெயிட் எவ்வளவு கேட்டீங்கன்னா 5000. சோ 50 கிலோகிராம் பெர் மீட்டர். அது 10 மீட்டர் இல்ல, 5000 எங்க இருக்கும்? அது என்ன நடுவுல? நடு வந்து 5 மீட்டர் தானே, திருப்பி அதிகம் இது எல்லாம் இருக்கும். விளக்குதான் நான் சொன்னது. இது 5 மீட்டரே. சோ டோட்டல் 10 மீட்டர். நான் என்ன நடுவு இந்த பாயிண்ட்லாம் வரும் 5000. ரைட். இப்ப இழுவே காணும் என்ன போடுவோம்? இப்ப இந்த டீல என்ன பேருக்கு உங்களுக்கு கண்டிஷன் இருக்கல்ல, அதனால இதுல இருக்கிற போர்சஸ் உங்களுக்கு தெரியாது. நான் என்ன செய்யறேன்? So clockwise moment about D is equal to anti-clockwise moment about D. Clockwise moment about D is equal to வலஞ்சுழி திருப்பம். டி பற்றி வலஞ்சுழி திருப்பம், இடஞ்சுழி திருப்பம் சொன்னா. டி பற்றி வலஞ்சுழியா திருப்புறவர் யாரு? இது டி சைன் 37 இன்டு 5. ஆனா எங்களுக்கு திருப்பம் எடுக்காம சொல்லலாம் இல்லையா? ஏன் எல்லாமே ஒரே பாயிண்ட்ல இருக்குது.
ஒரே பாயிண்ட்ல இருக்கிறபடியா இதுவும் அதுவும் என்னவா இருக்கணும்? சமனா இருக்கணும்ல. நான் சொல்ல விளங்க. நீங்க திருப்பம் எடுத்தாலும் அதுதான் வரப்போகுது. எல்லா தூரமும் சமன் கேன்சல் ஆக போகுது. அப்ப நாங்க என்னது எழுதி விடுவோம். So t பற்றி அந்த திருப்பம் என்ன? t sin 37 into 5. இங்கால பக்கம் இடஞ்சொலி திருப்பம் என்ன? 6000 into அதுக்கும் 5. 5 5 போயிடும். sin 37 எவ்வளவு? 0.6. 0.6 என்றா 6ங்கள் 10, 3ங்கள் 5. இந்த மூன்றால வெட்டிங்கன்னா 2000. அப்ப t is equal to 10,000. BHல இருக்கிற எழுவை வந்து 10,000. சரியா அது? Right. பிறகு என்ன சொல்றார்? இலைகளினால் கோபுரத்தில் ஏற்படுத்தப்படும் விளையுள் விசை இலைக்குத்து என கருதி. ஏண்டா இந்த டென்ஷனால வர்ற போர்ஸ் வெர்டிகலா மட்டும் இருக்காமா. அப்படி என்று கருதி இலை எச்எஃப் தொழிற்படும் இழுவையை காண்க. அப்ப இதுல இருக்கிற டென்ஷனை காணாமா. அதை T1 வைப்போம். இதுல இருக்கிற டென்ஷனை TN வச்சுனாங்க. இதுல T1. டே இப்ப இந்த கேள்வி செய்யக்குள்ள சோ முதல்ல நீங்க இப்படி ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் கொண்டு போட்டுட்டா ஈஸி இல்லையா? படம் காட்டுறதுக்கு ஈஸி. அப்படி இல்லையா? இப்படி துண்டுன்னா போட்டு கொண்டு வரணும். Right. இப்ப நான் இதுக்கு என்ன எழுதுறேன்டா இங்க பாருங்க. இது தேர்ட் பார்ட். இப்ப நீங்க ஃபுல் கோ இதையும் எடுத்தீங்களா? இது 37ல இருக்குது இந்த டென்ஷன் டி. இது 37. இந்த ஆங்கிள் 37 எவ்வளவு? 53. அது T1. வெர்டிகல் போர்ஸ் மட்டும் தானே வருகுதாம். நிலைக்குத்து விசை மட்டும் தானே வருது. அப்படி என்றா இதால வர்ற கிடை விசையும் இதால வர்ற கிடை விசையும் என்னவா இருக்கணும்? சமனா இருக்கணும். இப்ப நீங்க கிடைச்சமல்லையே கருதினா T cos 37, T1 cos 53 கேக்கும். ஓகே. T cos 37, T1 cos 53 சமன். ஏன் கிடைக்கூறு ரெண்டும் சமன். இப்பதான் இது கேன்சல் ஆயிரும் கிடை விசை. நிலைக்குத்து விசை மட்டும் கிளாம. ஓகே. அப்ப இது T எவ்வளவு? 10,000. cos 37 எவ்வளவு? உங்களுக்கு சைனல் வந்து வேற 0.6 சைன் 37 இது 37 இது 53. இது 3ங்கள் 5 இது 4ங்கள். யா cos 37 4/5. That is equal to T1 காணணும். cos 53 என்ன? 3/5. 5/5 போயிடும். அப்ப T1 என்ன? 40,000/3. எவ்வளவு? 1 அங்கால 3 3 3 போகுமா? சரியாது? ரைட். இது இருக்கிறார் கோபுரத்தில். எது கோபுரம்? தவக்கிறது பாரம் தூக்கி இங்க இருக்கு இந்த இது
இதுல இந்த இலைகள் அமர்த்துற விஷயம் என்ன கேள்வி இலைகளால உதயப்பேர் கேட்கிறேன் இங்க இந்த டென்ஷனும் இந்த டென்ஷனும் இதை பிடிச்சி கீழே அமர்த்துது இல்லையா இந்த டென்ஷன் நிலைக்குத்துக்கு வரும் வெர்டிகல் கம்போனன்ட் அது இந்த வெர்டிகல் கம்போனன்ட் பிடிச்சி என்ன செய்யுது கீழே அமர்த்துது இந்த விஷயத்தான் கேட்கிறார் உதயப்ப காண்டு சொல்லு என்ன ரைட் இது 10,000 வந்தது இது இப்ப ஃபோர்த் பார்ட் இப்ப இது கோபுரம் இங்க ஒரு டென்ஷன் இருக்குது டி இங்க T1 இது என்ன ஆங்கிள் 37 இது 53 அப்ப உதைப்பு கோபுரத்துல கிடைக்கிற உதைப்பு என்ன வரும் T cos 53 T1 cos 34 that is equal to T என்ன 10,000 cos 53 என்ன 3/5 plus T1 இந்த இருக்கு 40,000/3 into cos 37 3 4/5 இது எவ்வளவு நீங்க 5 சுருக்கிறீங்கன்னா 2,000 அப்ப அது 6,000 இது so 5 விட்டா 8,000 into 4 32 3 then you got 6,000 plus so 1,0,6,6 போமா அப்ப 16,666.67 சரியாது ஓகே இல்ல எஸ் இப்ப பி பாட பாருங்க என்னவாம் துரல்லி சீல் நிறுத்தப்பட்டு தரையில் உள்ள 1000 கிலோகிராம் சுமை குலுக்கியில் பொருத்தப்பட்டு தரையிலிருந்து 100 மீட்டர் உயரத்துக்கு 40 செகண்டில் உயர்த்தப்பட்டது பின்னர் சுழலி சியில் இருந்து பியிற்கு அசைக்கப்பட்டது டவகிரையில் அப்படி செய்யறது இல்லையா டவகிரையில் தூக்கினது தான் ஆனா சின்ன தெளிவா இருந்தா மட்டும் என்ன செய்யலாம் இங்க இருந்து தூக்கி கூட தூரத்து கொண்டு போகலாம் ஆனா கவனமா இருக்கணும் இந்த இங்க இருந்து தூக்கின தெளிவை தூரத்துக்கு கொண்டு போனா என்ன செய்யறதுக்கு சான்ஸ் இருக்கு இது பிரேக் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்ப நீ இதுல தூக்குற வெயிட் இருக்குல்ல இந்த தூக்குற வெயிட்ட கூட தூரத்துக்கு எழுந்த மனமா கொண்டு போயிடலாம் அது கால்குலேட் பண்ணணும் அப்ப இந்த இதுக்கு இருக்கிற ஆபரேட்டர் வந்து இந்த வெயிட்டுகளை கால்குலேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வெயிட்டை இங்க கொண்டு போகலாமா இல்லையான்னு அவருக்கு தெரியும் அதுக்குதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நார்மலா இந்த டவர் கிரேன் ஆபரேட்டர்ஸுக்கு சேலரி கூட இப்ப நான் எல்லாம் இன்ஜினியரா ஒர்க் பண்ணின காலத்துல இன்ஜினியரை விட அவனுக்கு சேலரி கூடவா இருந்தது ஏன் ரிஸ்க் கூட மேலே இருக்கார் ரிஸ்க் வந்து கூட எங்கேயாவது பிரேக் ஆகி விழுந்தா ஆட்கள சரி ஓகே அதோட இந்த லைட்டிங் இடிமின்னல் தாக்குறதுக்கு சான்ஸ் எல்லாம் கூடன்றதால அவருக்கு சம்பளம் கூட அதுக்காண்டி நீ அதுக்கு போறதுக்கு ட்ரை பண்ணாங்க ஏன் ரிஸ்க் கூடவே சாவுண்ட விளிம்புல நிப்பிடும் சார்
இப்ப ஓகே, இப்ப சீல வச்சு தூக்குறார். சீல வச்சு ஒரு வெயிட்ட தூக்குறார். எவ்வளவு நேரத்துல? 100 மீட்டர் உயரத்துக்கு 40 செகண்ட்ல உயர்த்தப்பட்டது. பிறகு சீல இருந்து பிக்கு கொண்டு வர்றார். இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன கேட்கிறார்? 100 கிலோகிராம் திணிவு மாறாவேகத்துடன் உயர்த்தப்படும் போது கொழுக்கியில் போடப்பட்டுள்ள இலையில் ஏற்படும் இழுவை என்ன? இப்ப சீல இருந்து ஒரு கொழுக்கியால உயர்த்துறோம். அவ்வளவு 100 கிலோகிராம், 1000 நியூட்டன். மாறாவேகத்துடன் அசைக்கிறார். மாறாவேகத்துடன் அசைக்கிறார். கன்ஸ்டன்ட் வெலோசிட்டி என்றா ரிசல்டன்ட் போர்ஸ் வந்து 0. ரிசல்டன்ட் போர்ஸ் 0 என்றா மேல உள்ள போர்ஸும் கீழே உள்ள போர்ஸும் ஈக்குவல். இப்ப அதுல உள்ள டென்ஷன் என்ன? 1000 நியூட்டன். அவ்வளவு. இது மேல தூக்கிக்க கன்ஸ்டன்ட் ஸ்பீட், கன்ஸ்டன்ட் வெலோசிட்டி மாறா வேகத்தோட தூக்குறார். அப்ப விளைவில் விசை 0, டி நோட்டும் 1000 சமம். ஓமல்ல. பிறகு 100 கிலோகிராம் திணிவை 100 மீட்டர் உயர்த்துவதற்கு செய்யப்பட்ட வேலை என்ன? செய்யப்பட்ட வேலை என்ன? mgh அல்லது ஃபோர்ஸ் தெரியும் எனக்கு 1000. ஃபோர்ஸ் என்ன? ஃபோர்ஸ் கொடுக்கிற தூக்குறதுக்கு 1000. எவ்வளவு ஹைட்டுக்கு கொண்டு போறார்? 100 மீட்டர். எவ்வளவு? 100,000. அப்ப 100 கிலோ. தூக்குறதுக்கு செய்த வேலை 100 கிலோ. இதற்காக செலவழிக்கப்பட்ட வலு என்ன? இப்ப 40 செகண்ட்ல தூக்கினவர். அப்ப அவரேஜ் வலுவை கண்டீங்கன்னா P is equal to work over time. வேலைங்கள் நேரம். வேலை என்ன? 100,000. நேரம் 40 seconds. எவ்வளவு? 2500. அவ்வளவுதான். ஓகேயா? அங்கால இருக்கு இல்லையா? இன்னொரு 3 பாட்டு இருக்குது. எஸ். இப்ப இப்ப 100 கிலோகிராம் சுமையுடன் புரளி சீல் உள்ள போது இழுவை BH இழுவை என்ன? இழை BH இழுவை என்ன? இது இங்க நீ கேட்க இழுவை என்ன கேட்கிறார். அப்ப திரும்பி காணணும் இல்லையா? அதே கன்செப்ட போர்த் பார்ட். இப்ப நீங்க ஏடின்னு சமையல தான் பார்க்கணும். ஏடின்னு ஈக்குவல் பார்த்தா இது வந்து இங்க இருக்கும் டென்ஷன். இப்ப T2 போடுவோம். இந்த 1000 நியூட்டன் எங்க இருக்க போகுது? இந்த தூக்குறது இந்த 1000 நியூட்டனும் இங்க இருக்க போகுது. இந்த துரள்ளியோட இந்த ஊக்குண்ட வெயிட்டும் இருக்குமல்லோ, அதுவும் ஒரு 1000 இருக்க போகுது. இதோட டிஸ்டன்ஸ் 2 மீட்டர். இப்ப இங்க என்ன போஸ்? இது இந்த கம்போனன்ட் போட்டோம்டா T2 sin 30. இந்த கம்போனன்ட் எங்களுக்கு தேவையில்லை. T2 cos 30. நான் இப்ப என்ன செய்யறேன்? டி பற்றி திரும்ப உடைக்கிறேன்.
என்னது clockwise moment about D is equal to anti-clockwise moment about D. இப்ப clockwise moment எப்படி வரும் அப்ப? So clockwise இப்படி சுத்தணும். இப்ப T2 sin 37 into இந்த தூரம் 5. T2 sin 37 into 5 is equal to. So clockwise, anti-clockwise என்ன? 1000, 2000 into இதால டிவைட் பண்ணிட்டோம். எலிஜிபிலிட்டி கிடையாது. sin 37 என்ன? 3/5. 5 போயிடும். ரொட்டின வெயிட் எப்படி தான் இல்லையா? ரொட்டின வெயிட் வைக்குமே இதுல 5000. அப்ப 5000 into 5 எவ்வளவு? 25,000. அப்ப இது 29,000 by 3. So 3 27 20ல 36 அதனால 6 9666.67 ஓமாடா இப்ப ஏன் மொமெண்ட் குறைஞ்சது? ஏன் போர்ஸ் குறைஞ்சது? இதுல இருக்கிற டென்ஷன் ஏன் குறைஞ்சது? இங்க இருக்கேங்க இந்த திணிவு கிட்ட வந்தோடனே இழுவ குறையும் இல்லையா? இந்த பக்கம் திருப்பம் குறையுமே. இந்த 1000 நியூட்டன் முதல் இங்க இருந்தது. இந்த 1000 நியூட்டன் இங்க கொண்டு வந்தா பிறகு இழுவ நல்லா குறைஞ்சிச்சு. அடிஷனலா இன்னொரு 1000 தூக்கினா பிறகு குறையுது. ஏன் கிட்ட வந்த வழியா? ரைட். ஒரு ஆள் சியில எப்படி 2000 வந்தேன்டா அடே இந்த 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 ட்ரொலியின்டையும் ஹூக்குண்டையும் திணிவு 100. அதுக்கு ஒரு 1000 நியூட்டன். இதுல தூக்கி வச்சிருக்கிற வெயிட் வந்து ஒரு 1000 நியூட்டன். அதுவும் அந்த கொலைக்கில தூக்கும். அப்ப தூக்கின 1000 இந்த த்ரொல்லின் 1000 2000. 5000 நான் முதலே போட்டுட்டேன். இது இந்த ரொட்டின திணிவு. சோ ரொட்டின திணிவு எங்க இருக்கும்? இது 10 மீட்டர் அல்ல. சோ 10 மீட்டர் வெயிட் வந்து 5000 10 மீட்டர்ல இருக்கும். இப்போ ஒரு சின்ன சிக்கல். என்ன சிக்கல்? இந்த பிஹெச் எங்க இருக்குமென்றதான் சிக்கல். பிஹெச் எங்க இருக்கு? சொல்லப்பட்டில்லையல்ல. ஏன் இந்த இந்த த்ரொல் இங்க வரைக்க இந்த பாயிண்ட் இங்க வருமா இல்லையா? அங்க வருமெண்ட் எடுத்தா ஆங்கிள் கண்டுபிடிக்கல என்ன? அங்க வருமெண்ட் தந்தா சொல்லி இருக்கணும் இல்ல. பட் ஆங்கிள கண்டுபிடிக்கிறது தெரியாது. வில்லங்கதனமா போட்டிருக்கேன். ஏன்டா அந்த ஆங்கிள கண்டுபிடிக்கலாம் போடலாம். வேணும்டா இதுல வச்சவங்களுக்கு இந்த உயரத்தை கண்டுபிடிக்கலாம். அப்புறம் இங்க வந்தோடனே இந்த நிலம் இந்த உயரம் தெரிஞ்சா ஆங்கிள கண்டுபிடிக்கலாம்.
இதுல இலை பிஹெச் கேட்டிருக்கார். அப்ப பியில இந்த எச்சுக்கு எடுப்போம். இந்த துரள்ளி மட்டும்தான் நீங்க போகுது. அந்த இலை அப்படியே நிக்குது. ஓகே ரைட். அது நீங்க டவக்கிரன்ல பாத்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். எப்படின்னா சோ டவக்கிரன்ல இதுல புள்ளி ஒன்று இருக்கும். இந்த ஸ்ட்ரிங் இதுல இந்த ட்ரொலி இதோட கனெக்டடா இருக்கும். அப்ப மூவ் பண்ணக்கு இது இழுத்து அந்த டென்ஷனை கொடுத்துக்கோள். அப்ப இது இங்கேயே தான் இருக்குது. அந்த பாயிண்ட்லயே தான் இருக்கு. அப்ப நாங்க செய்தது சரி. ரைட். அடுத்து என்ன இருக்கிறார்? என்னவா 100 கிலோகிராம் சுமையுடன் புரள்ளி ஏயில் உள்ள போது இலை பிஹெச் இழுவை என்ன? ஏயில இருக்கேங்க. அவ திருப்பி காணணும். ரைட். இது அழிக்கிறார். ஃபிஃப்த் பார்ட். இப்ப இந்த இந்த த்ரொல்லியும் கொலைக்கும் இங்க வந்துடுது. அப்ப இதுல ஒரு 1000 இருக்குது. இந்த துரளின் வெயிட்டும் 1000 இருக்கு. இது இங்கே இருக்கு 37 5000 இங்க இருக்கு. இப்ப நீங்க திருப்பம் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? என்ன clockwise moment about d is equal to anti-clockwise moment about d. இதுக்கு என்ன போடுவீங்க? கம்போனன்ட் t3 sin 37 plus t3 sin 37 into 5. இந்த distance 5 தானே is equal to clockwise anti-clockwise என்ன வருதுன்னா இதால 5 5000 into 5 plus இது 2000 into 10. இவ்வளவு தூரம் 10. Right. இப்பொழுது t3 into இது 3/5. இது 2500 இல்ல 25,000 plus 20,000. Where 3t3 is equal to 45,000. So 15,000. Right. ஓகே. அடுத்து என்ன இருக்கிறார்? டியில் இருந்து சுழலிக்கான தூரம் டி உடன் டியில் இருந்து சுழலிக்கான தூரம் டி உடன் பிஹெச்சில் உள்ள இழுவையின் மாறும். இழுவை எப்படி மாறும் கேட்கிறார். இப்ப அதுக்கு நீங்கள் சமன்பாடு எடுத்தா என்னட்டு வரும்? ஒரு எடுத்து பார்ப்போம் எப்படி வரும். இப்ப கூடு மட்டும் தெரியும். இங்க இருந்து இங்க போய் கூடினதല്ലോ. இதுல இருக்க என்ன வந்தது? ஆரம்பத்தில் ஒரு வெளி வந்ததല്ലോ 50,000 சொச்சம். இங்க போய் 15,000 கூடுது. இங்க இருந்து இங்க வரைக்கும் கூடுது இழுவை. சரி. இப்ப எப்படி கூடுதுன்னா தேவை. அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதுவோம். இப்போ so clockwise moment is equal to anti-clockwise moment. இது 6 பார்ட்டுகள். அது t இழுவே t என்ன t sin 37 into 5. இது t sin 37 into 5. Anti-clockwise moment. Anti-clockwise moment 5,000 into 5. அது மாறாது. 5,000 into 5 மாறாது. இதுக்கு 2,000 into d.
இது 2000. இதுல இருந்துக்குரிய தூரம் என்ன டி? இப்ப என்ன வரும்? டேய் இவ்வளத்தையும் கண்டுக்காங்க விட்டுருங்க. இது y axisல இருக்குது. இது mx சக c. y is equal to mx plus c என்ற பேட்டர்ல வருது. அப்ப நீங்க டீக்கும் டிக்கும் கிராஃப் கேர்னீங்களா? நீங்க அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் செய்ய தேவையில்ல. நேர உங்களுக்கு எப்படி மாறுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஈக்குவேஷன் எழுதினா. அது நீங்க ரஃபா எழுதினாலும் ஓகே. கிராஃப் இப்படி வந்து விளங்குதாடா இது? கிராஃப் என்ன விளங்குதா? ரைட். ரிப்பீட். டேய் இப்ப இந்த இதுக்குரிய தூரத்தை டின்னு வச்சீங்களா? இந்த துரளிக்குரிய தூரத்தை டின்னு வச்சீங்களா? இப்ப இந்த இடஞ்சுழி திருப்பம் வலஞ்சுழி திருப்பத்தை சமப்படுத்தியக்குள்ள இப்படி எல்லாம் வரும். இதுல பாருங்க இது மாறாது, இது மாறாது, 2000 மாறாது. அப்ப டியும் டியும் எப்படி மாறும்? இது YH இருக்குது. இவ்வளவு மாறையில தானே, அதை விட்டுருவோம். MX சகசி இதை பிரித்தாலும் அதானே வரும். Y is equal to MX plus C. ஓகேயா? ரைட்.